வணக்கம். இது தமிழ் டெக் குருஜி. நண்பர்களே, இந்த டியூட்டோரியல்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து அதிகப்படியான செக்யூரிட்டி வந்து எப்படி எனேபிள் பண்ணணுங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வந்து தமிழ் பேங்கிங் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆகிடலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா 100% பியூர் பேங்கிங் சேனல். ஸோ உங்களோட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஹை செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களோட ஆன்லைன் SBI.com போனதுக்கப்புறம் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டில் சைட் மேப்புங்கிற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த சைட் மேப்பில் வந்து லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அதில் வந்து ஹை செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அந்த ஹை செக்யூரிட்டி ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது உங்களோட ப்ரொஃபைலுக்கு வந்து பாஸ்வேர்டு அவங்க கேட்பாங்க. ஸோ இதில் உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். எனேபிள் ஹை செக்யூரிட்டி இன்டர் பேங்க் கார்டு விசா பெனிஃபிஷரி இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு ஆப்ஷன் வந்து செட் பண்ணணுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நோ இருக்குது. இதில் வந்து எல்லாமே எஸ் வந்து கொடுத்துருங்க. மோட் ஆஃப் ஆதென்டிகேஷன் வந்து எஸ்எம்எஸ் கொடுங்க. மொபைல் அப்ளிகேஷன் வந்து சில டைம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எல்லாமே இந்த லெஃப்ட் சைடில் எந்தெல்லாம் ரேடியோ பட்டன் இருக்கோ இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க. ஸோ இதை வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸை வந்து நீங்கள் எஸ் கொடுத்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து உங்களோட இன்டர்நெட் பேங்கிங் அக்கௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.